தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 11:6 என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகளில் கர்த்தர் நம்மிடம் கூறும் ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் எந்தவித இடரலும் இல்லாமல் கர்த்தரை மட்டுமே நம்பி அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று விசுவாசிக்கும் பொழுது நம்மை பாக்கியவான் என்று கர்த்தர் பாராட்டுகிறாராம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவருக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துள்ளார், ஆனால் இன்று வரை இன்னும் நடைபெறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லையே என்று கலங்கி நின்ற உங்களை பார்த்துதான் கூறுகின்றார், கலங்காதீர்கள், இந்த காரியம் நடைபெறாது என்று கூட உலகில் எல்லாரும் கூறலாம். ஆனால் நடைபெறாததை நடைபெற்று காட்டுகிறவர், நடைபெற செய்து காட்டுகிறவர் நம் கர்த்தர். அவர் அதிசயமானவர். ஆகவே நீங்கள் கடுகளவு கூட அவிசுவாசம் வைக்கவே கூடாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் என்று கர்த்தர் கூறியுள்ளார். ஆனால் நாம் எந்தவித அவிசுவாசத்திற்கோ இடம் கொடாமல் நிச்சயமாக கர்த்தர் எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும் என்று அவர் மேல் மட்டும் இடரல் அடையாமல் நம்பி இருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் பாக்கியவான் பாக்கியவதி என்று கூறி பாராட்டி இப்பொழுதே அந்த காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் உலகில் சிறந்து வாழப் போகிறீர்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உம்மிடம் ஒரு சிறு இடரல் கூட அடையாமல் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு நிறைவேறும் என்று விசுவசிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று கூறிய இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் இவ்வளவு நாளும் கலங்கி இருந்தார்களோ, வாக்குத்தத்தம் நிறைவேற எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே என்று கலங்கி நின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் சொன்னபடி அவர்களும் இந்த செய்தியை கேட்டு இனிமேல் அவர்கள் எந்த அவிசுவாசத்திற்கும் இடம் கொடாமல் உம்மை மட்டுமே இடரல் அடையாமல் நம்புவேன் என்று யாரெல்லாம் இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.